முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று கார்த்திகை 15 டிசம்பர் 1 சனிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அரசாங்க ரீதியாக சலுகைகளை பெற முயற்சிப்பவர்களுக்கு இது வாய்ப்பான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், திருமண விஷயம், பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுப்பது, பிள்ளைகளுடைய பெயரிலே சொத்துக்களை எழுதி வைப்பது, இதுவெல்லாம் இப்போது உங்களால் செய்ய முடியும். திருமணமாகி புத்திர பேர் இல்லாத தம்பதிகள் அதற்குண்டான காரணத்தை தெரிந்து கொள்ள முடியும். மருத்துவ ரீதியாக, ஜோதிட ரீதியாக தெரிந்து கொண்டு தகுந்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது, பரிகாரம் செய்வது, இதுவும் கூட இப்போது சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமர். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே வசதிகளை அனுபவிக்க முடியவில்லையே, எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்தால் அது தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுக்கென்று முன்னேறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் அமையும். வசதிகளை அமைத்து கொள்ள முடியும். நம்மிடத்திலே முழுமையான தொகை பணம் இருந்து அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை கூட தவணை முறையிலே பெறக்கூடிய வாய்ப்பு இக்காலத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட விஷயம் சாத்தியமாகும். நல்ல வாகனம் கிடைக்கப் பெறுவது, நல்ல வீடு அமைவது, உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவது, இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும். அதே போல் ஒரு சிலருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல உதவி, நல்ல ஒத்துழைப்பு, அங்கீகாரம், இதுவெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேயர். மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய கோபத்தினால், அவசரத்தினால் நீங்கள் செய்த தவறை சரி செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. அவசரப்பட்டு கோபமாக பேசி பிறருடைய உறவை துண்டித்து கொண்டிருந்தால் அவரிடத்திலே இப்போது மன்னிப்பு கோரி நம்முடைய சூழ்நிலையை புரிய வைக்க முடியும். அதே போன்று அவசரப்பட்டு நம்மால் முடியாத ஒரு காரியத்தை ஒத்துக்கொண்டிருந்தால், சக்திக்கு மீறிய ஒரு செயலை செய்துவிட்டிருந்தால் அதிலிருந்து இப்போது நாம் பின்வாங்க முடியும். அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். பின் அடைவிலிருந்து விடுபட முடியும். விரயத்திலிருந்து உங்களை காத்து கொள்ள முடியும். பிரச்சனை தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய பணிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பணிகளை திட்டமிடுவது சரியாக இருக்கும். திட்டமிட்டபடியே காரியங்களை செய்ய முடியும். செய்யக்கூடிய பணியிலே முழுமையான கவனம், ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும். ஒரு சலிப்பு, விரக்தி, வெறுப்பு இது இருக்காது. பல ஆண்டு காலம் ஒரே இடத்திலே ஒரே பணியை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சலிப்பு உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி அம்மன். சிம்மராசி அன்பர்களே, இந்நாளிலே உங்களுக்கு உங்களுடைய துறையை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எவரொருவர் தான் பணிபுரியக்கூடிய துறையை பற்றிய ஞானத்தை, அறிவை பெற்றிருக்கின்றாரோ அவருக்கு உயர்வு என்பது தானாகவே தேடி வரும். பொதுவாக நாம் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதிலே திறமைசாலிகளாக இருக்க வேண்டும். இந்த துறையில் தான் பணிபுரிய வேண்டும், இந்த பணியைத்தான் செய்ய வேண்டும், இதுதான் உயர்ந்தது, இது தாழ்ந்தது என்பது கிடையாது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லிங்கோத்பவர். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே சிறந்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய அளவிற்கு தகுதியை வளர்த்து கொள்வீர்கள். நிறைய பேருக்கு சிறப்பாக பணியாற்றுவதற்கு தெரியும், பிறரை நிர்வாகம் செய்ய தெரியாது. அதாவது பிறரை வேலை வாங்க தெரியாது, அல்லது யாரிடத்திலே எந்த பொறுப்புகளை கொடுக்க வேண்டும், எந்த பொறுப்பை யாருக்கு தரக்கூடாது என்பது தெரியாது. இதனால் தான் நிறைய தவறுகள் நேருகின்றது. இதை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு நம்முடன் பழகக்கூடியவர்கள், நம்முடன் பணியாற்றக்கூடியவர்கள், இவர்களையெல்லாம் கவனிக்க தொடங்கினால் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அது நமக்கு அனுபவமாக இருக்கும். அதே போல் நமக்கு ஒரு நிர்வாகம் செய்ய வேண்டிய, தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு நிலை வந்தால் இந்த ஒரு விஷயம் நமக்கு பயன்படும்.
அப்படியாக இந்நாளிலே நீங்கள் சிறப்பாக செயலாற்றி பிறரை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அளவிற்கு உயர்வீர்கள். அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். துலா ராசி அன்பர்களே, நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. மனதிலே அமைதி இருக்கும். நீங்கள் விரும்பிய விஷயங்களை இன்றைக்கு அடைய முடியும். பொதுவாக ஒரு குடும்ப தலைவர் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்த இளைய சகோதரர்கள் இவர்களுக்காகவே தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொள்வார். இது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, வாழ்வுக்கு உண்டான ஆதாரம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. வாழ்வாதாரம், ஜீவனம் இது செய்வதற்கு உண்டான வாய்ப்பு, சந்தர்ப்பம் அமையும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு இப்போது பலன் கிடைக்கும். சொந்த காலிலே நிற்பதற்கு உண்டான சந்தர்ப்பம் அமையும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். எதை நோக்கி நீங்கள் பயணப்படுகிறீர்களோ அதை அடைவதற்கு உண்டான வழி இப்போது தெரிய வரும். பல வேளைகள் நாம் மாறுவோம், பல ஊர்களுக்கு சென்று வருவோம், அதாவது பல இடங்களிலே வசிப்போம். நம்முடைய குறிக்கோளை நாம் தெரிந்து கொண்டு விட்டால், அதன் பிறகு அதை நோக்கி நாம் பயணப்பட தொடங்கிவிட்டால் நிலையாக நாம் இருப்போம். அப்படிப்பட்ட குறிக்கோளை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய கடமையை செய்வதற்கு உண்டான வழியை இப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய கடமை. இதை செய்வது தான் நமக்கு சவாலாக இருக்கும். அது சவாலாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி செய்வது என்பது இன்றைக்கு தெரிய வரும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை இது இருக்கும் பொழுது எதையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு நீங்கள் பெற முடியும். அதற்கு தேவையாக பக்கபலமாக உறுதுணையாக உங்களுக்கு உடன் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நல்ல நண்பர்களோ, நல்ல குடும்ப நபர்களோ, உறவினர்களோ, வாழ்க்கை துணையோ, பிள்ளைகளோ அமைந்துவிட்டால் எதையும் சாதிக்கலாம். வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்கலாம். நல்ல நிலைக்கு உயரலாம். மகிழ்ச்சியாக இருக்கலாம். இது இப்போது சாத்தியமாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகின்றது. பொதுவாக பிரச்சனை இல்லாத நபர் உலகத்திலே இல்லை என்று கூறலாம். அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள் அதை ஒரே நாளிலே ஒரே சமயத்திலே யாராலும் தீர்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரி செய்ய முடியும். உயர்வும் கூட அப்படி படிப்படியாகத்தான் வரும். இப்படிப்பட்ட பக்குவத்தோடு இருந்து நிதானமாக பணிபுரிந்தாலே போதுமானது. அதிகம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைய நாளை தொடங்கினால் இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை இன்றைக்கு நீங்கள் கை கொள்ள வேண்டும். பொதுவாக நமக்கு கஷ்டங்கள் வருவது அல்லது சண்டை வருவது, மனத்தாங்கல் வருவது இதுவெல்லாம் தெரியாத, அறிமுகம் இல்லாத நபரால் வருவது கிடையாது. நாம் பழகக்கூடிய, நமக்கு வேண்டிய நம்முடைய உறவினர், நண்பர், உடன் பிறந்தவர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள் இவர்களால் தான் வருகின்றது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் பக்குவமான அணுகுமுறையை கையாள வேண்டும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். மீனராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு தடையும் இன்றைக்கு உங்களுக்கு வழியிலே ஏற்படாது. எல்லாம் நீங்கள் திட்டமிட்டபடியே நடந்தேறும். இப்படியாக இன்றைய நாளிலே உங்களுக்கு தடை இருக்காது, தாமதம் ஏற்படாது. நல்ல விஷயங்களை செய்வதற்கு உண்டான நம்பிக்கை பிறக்கும். கிடைக்காத விஷயம் கிடைக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சப்த கன்னியர். இந்நாள் அனைவருக்கும் மன நிறைவை தரக்கூடிய நிம்மதியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.